ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. திருவாய்மொழி நூற்றந்தாதியை அனுபவித்து கொண்டு வரக்கூடிய நாம் இப்பொழுது திருவாய்மொழிக்கு 10ஆம் பத்திலே 8ஆம் திருவாய்மொழியை அனுபவிக்க இருக்கிறோம். அதற்குச் சேர 98வது பாசுரத்தையும் திருவாய்மொழி நூற்றந்தாதியிலிருந்து அனுபவிக்க இருக்கிறோம். மாமுனிகள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்வாருடைய திருவுள்ள குறிப்பை, திருவுள்ள கருத்தை அறிந்து அதனுடைய சாராம்சத்தை பாசுரமாக நமக்கு தந்தருளிருக்கிறார். அத்தியாச்சரியமான விஷயங்கள், ரகசியங்கள்லாம் உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய விஷயத்தை அந்யாபதேசமாக சொல்லிவிடாமல் ஸ்வாபதேசமாக என்ன கருத்தை ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்று அழகாக தெரிவித்து கொடுத்திருக்கிறார் நமக்கு. ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்தையெல்லாம் அறிந்த சூர்ணையாக எதை கொடுத்தாரோ அந்த சூர்ணைக்கு அர்த்தம் தெரிய வேணுமானால் மாமுனிகள் வியாக்கியானம் செய்யாது போனால் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். அப்பேற்பட்ட விஷயங்களையும் மாமுனிகளே தந்தருளினால் ஆச்சாரியனுடைய ஹிருதயம் என்று சொல்லும்படியான நமக்கு பரமோபகாரமான பரம ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய திருவுள்ள குறிப்பை அறிந்து பாசுரத்தை உண்ணுந்தோறும் ஓகை கொள்ளும்படி நமக்கு கொடுத்தருளியிருக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். அதையும் நாம் 98வது பாசுரம் இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். தேவகான கோஷ்டியாரம் மிக மிக நேர்த்தியாக அத்தியாச்சரியமாக உள்ள முருகும்படியாக பாடிக்கொண்டு வருகிறார்கள். இன்றைய பாசுரம் 98வது பாசுரம் அப்படி அமைஞ்சிருக்கு. அதாவது இது இப்போ நாம் இன்று சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் திருமாலிரும் சோலை. போன பதிகத்திலையும் திருமாலிரும் சோலையை பற்றி சொல்லிட்டு வந்தார். செஞ்சொற்கவிகாள் உயிர்காத்தாட்சைமின் திருமாலிரும் சோலை அப்படின்னு திருமாலிரும் சோலை மலையை அந்த எம்பெருமான அனுபவிச்சுட்டே வந்தார். இப்போ இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய இந்த பதிகத்திலையும் திருமாலிரும் சோலை மலையும் திருப்பேர் நகரான் என்று, அதாவது எம்பெருமான் திருப்பேர் நகர் என்ற திவ்யதேசத்தில் எழுந்திருக்கக்கூடிய நிலைமையையும் எடுத்து காட்டுகிறார். கோவிலடி என்று காவிரிக்கு அக்கறையிலே அப்பால் உள்ளது, திருவரங்கத்துக்கு அப்பால் உள்ளது என்று சொல்லும்படியாக அழகான ஒரு திவ்யதேசம். அப்பக்கூடத்தான் அந்த எம்பெருமானையும் அனுபவிக்கிறார் ஆழ்வார். ஒவ்வொரு திவ்யதேசந்தோறும் சென்று நான் பரமபதம் செல்ல இருக்கிறேன், மணமான பெண் ஒவ்வொருவரையும் அழைத்து நான் மேற்கொண்டு செல்ல இருக்கிறேன், நான் கணவனுடைய கிரகம் போகிறேன் அப்படின்னு சொல்லி விளைவித்து கொள்ளும் பொழுது எப்படி ஒவ்வொரு இடத்துலையாக பார்த்து ஒவ்வொருத்தரையா அத்தே போய்விட்டு வருகிறேன், மாமி போய்விட்டு வருகிறேன் என்று எப்படியெல்லாம் சொல்லுவளோ அதே போல இவ்விடத்தில் ஆழ்வார் திவ்யதேசந்தோறுமாக ஒவ்வொரு இடமாக சென்று விஷயத்தை தெரிவிச்சுட்டு வரார். ஆழ்வாரை திருநாட்டுக்கு எழுந்துருள பண்ணி கொண்டு போக வேணும் அப்படின்னு எம்பெருமான் ரொம்ப விரைவாக இருக்கிறான். விரைந்து செய்யணும் இந்த காரியத்தை அப்படின்னு அருள் பெறுவார் அடியார் அப்படிங்கிற அந்த திருவாய்மொழியிலே நல்லா காட்டிண்டு வந்தார். ஆனால் அதுக்கு ஒரு சின்ன இடையூறு வந்துடுது. அதுக்கு காரணம் ஆழ்வார் தான். ஏன்னா சில விஷயங்களை நியமிக்கிறார். விதி எப்படியோ நிஷேதமும் அப்படியே என்று காட்டுகிறார். நான் விதிச்சதெல்லாம் எப்படி நீ செய்ய வேணும்னு பாரிக்கிறையோ அதே போலத்தான் நான் எதெல்லாம் வேண்டாம்னு சொல்கிறேனோ அதுவும் செய்யாமல் இருப்பதும் ஒரு மிகுந்த காரியம் அப்படின்னு ஆழ்வார் காட்டுகிறார். அதுக்கு என்ன சில இடையூறு அப்படின்னு கேட்டால், ஆழ்வாருடைய திருமேனியிலே எம்பெருமான் அளவு கடந்த ஒரு அபினிவேசம் பண்ணி இந்த திருமேனியோடையே ஆழ்வார திருநாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சான். அதுக்கு தான் அந்த ஆழ்வார் சின்ன ஒரு இடையூறை கொடுத்துட்டார். இதுக்கு முன் திருவாய் மொழியிலே, அதாவது 7ஆம் பதிகத்திலே. இப்போ நாம் 8ஆம் பதிகத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயத்தை அதில் இன்னும் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் சில விஷயங்களை. அப்படி அவன் முயற்சி செய்யும் போது ஆழ்வார் தம் உடலின் தன்மையை அம்பெருமானுக்கு அறிவித்து அதனால் தடுத்துட்டார். அச்சோ இது ஹேயமான சரீரம், இது அழுக்கு உடம்பு அப்படின்ற விஷயத்தெல்லாம் அறிவித்து இந்த வழியாலே எம்பெருமானுடைய அந்த விரைந்து அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற அந்த முயற்சி இருக்கே அதுக்கு தடை உண்டாயிடுது. எம்பெருமானும் ஆழ்வாருடைய நிஷேதத்துக்கு இணங்கி நின்று இவருக்கு விண்ணுலகம் கொடுக்கணும், இந்த க்ஷணமே இதை செஞ்சாகணும் அப்படின்னு விரைந்து செய்யணும் அப்படிங்கிறதாகி வானேறும் வழியிலே கொண்டு போவதாக அப்படின்னு அந்த சமயத்தில் முயல்கிறான். அப்படி முயலும் போது ஆழ்வார் அவனை மடிபிடித்து ஒரு கேள்வி கேட்டு தொடங்கினார். அதாவது, இவ்வளவு வேகம் இப்போ காற்றியே, இதுக்கு முன்னாடி இப்படி நீ பதறுகின்ற நீ அனாதிகாலம் என்னை இந்த இருள் தருமா ஞான படுகுழியிலே
தள்ளி வச்சுட்டு அப்போல்லாம் ஆரி இருந்த இப்போ எப்படி ஆதிரிக்கைக்கு அனாதிகாலம் அப்படி எப்படி இருந்த அனாதிகாலமாக என்னை கைவிட்டுட்ட, அதுக்கு என்ன ஹேத்து, அதை நீ சொல்லி அருள வேணும் அப்படின்னு கேட்குறார். அவனும் என்ன ஹேத்து சொல்லலாம் அப்படின்னு பலவாறு சிந்தித்து பார்த்துட்டு எதற்கும் ஆழ்வார் எதை சொன்னாலும் அதுக்கு பிரதிகோட்டி சொல்லிடுறார். எந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் திரும்பி அதுலேருந்து ஒரு கேள்வியை பிடிச்சின்னு மறுபடியும் மேலே மேலே கேள்வி கேட்குறார். பிரதிகோட்டி சொல்லக்கூடிய அப்படிங்கிறது நன்னா புரிஞ்சுட்ட எம்பெருமான் தன்னை பற்றி தானே உணர்ந்துண்டு நிரங்குஷ சுவாதந்திரியத்தாலே செய்யுமது ஹேது உண்டோ அப்படின்னு ஆழ்வார் தாமே சமாதானம் அடைந்திடுக அப்படின்னு கருதி ஒரு மறுமாற்றம் சொல்ல முடியாததுனாலே சரி ஆழ்வாரே ஏதாவது தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு தலையை கவிழ்த்துண்டு காலாலே தலையை கீறி நின்றான். அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ பெரும் பகவான் ஆயிட்டார். ஆழ்வார் அப்படி மேல் நிமிர்ந்து நின்று சில கேள்விகளை கேட்க எம்பெருமானுக்கு பதில் சொல்ல முடியாமல் இவ்வளவு நாள் ஆழங்கால் பட்டு நான் உம்மிடத்திலே அடைய வேணும் என்ற பாரிப்போடு இருக்கிற காலத்திலெல்லாம் என் அனாதிகாலமாக இந்த சம்சாரத்தில் என்னை கொண்டு இருள் தருமா ஞானம் சொல்லக்கூடிய இந்த சம்சாரத்தில் என்னை படுகொழியில் வச்சுட்டு அனாதிகாலம் அனாதரிச்சின்னு இருந்த இப்பொழுது மட்டும் அந்த துறை ஒரு வேகத்தை காட்டு, இந்த க்ஷணம் அழைச்சிட்டு போக வேணும், இந்த க்ஷணம் அழைச்சிட்டு போக வேணும்னு ஒரு துறை உனக்கு எதற்கு அப்படின்னு கேட்பதற்கு தான் பதில் சொல்ல தெரியல பகவானுக்கு. அப்படி இருக்கும்போது அப்படி அந்த தரையை கீறி நிற்கும்போது இது என்ன ஒரு நெருகேத்துக விஷயீகாரம் அப்படின்னு பார்த்தார். ஐயோ எம்பெருமான் நிரங்குஷ சுவாதந்திரியம் உடையவனாச்சு, அவன் காலை கீறிண்டு தலையை கவிழ்த்துண்டு பதில் சொல்ல முடியாமல் இப்படி நிற்கிறானே அப்படின்னு பார்த்து இது என்ன ஒரு கிருபை, இப்படி ஒரு நிருகத்துகமாக ஒரு காரணமும் இல்லாமல் இப்படி என்னிடத்திலே வந்து தலையை குனிந்துண்டு கவிழ்த்துண்டு காலாலே தலையையும் கீறிண்டு இப்படி நிற்க வேணுமோ, இப்படி ஒரு நிலைமையா எம்பெருமானுக்கு அப்படின்னு பார்த்து அத்தியாச்சரியமான விஷயங்களாலே இப்பொழுது இந்த பதிகத்திலே தெரிவிக்கிறார். திருமாலிரும் சோலை மலை என்ன திருமால் வந்த என் நெஞ்சி நிறைய புகுந்தான் குருமாமணி உந்து புனல் பொன்னித்தென்பால் திருமால் சென்று சேர்விடம் தென்திருப்பேரே. தென்திருப்பேர் திவிதேசத்தில் எம்பெருமான் எப்படி எழுந்துள்ளிருக்கிறான்ற நிலைமையை இந்த பாசுரத்தாலே முதல்ல திருமாலிரும் சோலை மலை என்ன அப்படிங்கிறாருங்க. திருமாலிரும் சோலை மலைன்னு தான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை. திருமாலிரும் சோலை மலை என்றேன்னு சொல்லும்போது திருமாலிரும் மலை சொன்ன அந்த வேகத்திலேயே அதையே ஒரு நிமித்தமாக கொண்டு திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திவ்யதேசத்தை பற்றி தானே சுவாமி சொன்னார். அவர் என் ஊரை சொன்னா என் பெயரை சொன்னாயின்னு மடிமாங்காய் இட்டு ஒன்றுமே பண்ணாதவன் மேலே திருட்டுத்தனத்தை ஏறிடணுமான இவர்களே கொண்டு காய் அவன் மேலே போட்டு இவன் திருடினான்னு சொல்கிறாப்புல இவர் ஒன்றும் சொல்லாத இருந்தாலும் கூட என் ஊரை சொன்னா என் பேர் அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயம் திருமாலின பல மலைகளை அப்படியே வர்ணிச்சுட்டே வரார். அதுலேயும் இது ஒரு மலை அப்படின்னு இருக்கலாம், இல்லை திருவேங்கட மலைன்னு வச்சுப்போமே. அதை சொல்கிறாப்புல இந்த மலையினுடைய விஷயத்தை வருஷக்கிரமத்தால் சொல்லிட்டே வரும்போது அது போல திருமாலிரும் சோலைன்னு ஒரு மலையை பற்றி சொன்னால் என் ஊரை சொன்னான் என் பெயரை சொன்னான் என் அடியார்களுக்கு தொண்டு செய்தான் ஏதோ ஒரு ரீதியில் மடிமாங்காயிட்டு அதையே ஒரு பற்றாசாக கொண்டு இவரை விஷயீகரிக்கிறான் எம்பெருமான். அதனால் திருமாலிரும் மலை சோலை மலைன்னு தான் சொன்னேன். திருமாலிரும் சோலை மலை என்ன திருமால் வந்து இதையே ஒரு காரணமாக கொண்டு திருமால் வந்து என் நெஞ்சு அடடா என் ஊரை சொன்னாயேன்னு என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு விட்டாருங்க. அந்த எம்பெருமான் சேரக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் திருமால் சென்று சேர்வு இடம். இப்படிப்பட்ட எம்பெருமான் சென்று வாழுமிடம் எதுன்னு கேட்டால் குருமாமணி உந்து புனல் மிகச்சிறந்த மாணிக்கங்கள்லாம் அப்படியே கொழிச்சுன்னு வரக்கூடிய காவிரி இருக்கு. அந்த வெள்ளத்தை உடைய காவிரி இருக்கு. அதாவது பொன்னி காவிரி ஆற்றினுடைய தென்பா அந்த தென்பக்கத்தில் உள்ள எம்பெருமானே தெற்கு திசை நோக்கி தானே இருக்கிறான். அதற்கு அந்த பக்கமாக காவிரி உபய காவேரி மத்தியிலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அதற்கு அப்பாலே என்று சொல்லுகிறார். அதனாலே தென்பால் தென்திருப்பேர் அப்படின்னு முடிக்கிறார். இந்த தெற்கு பக்கத்தில் உள்ள அழகிய திருப்பேர் நகரில் எம்பெருமான் அப்பேற்பட்டவன் எழுந்தருள் இருக்கிறான். நான் திருமாலிரும் சோலை மலைன்னு சொன்னேன், அவன் என்னிடத்தில் வந்துவிட்டான் அப்படிங்கிறார். அடுத்த பாசுரத்திலையும் தெரிவிக்கும் போது பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரே நின்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று அடுத்த பாட்டிலையும் தெரிவிக்கிறார். பேரே உரைகின்ற பிரான திருப்பேர் நகரத்திலே
கோவிலடியில் எழுந்திருக்கக்கூடிய எம்பெருமான் பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து திருமாலிடம் சோலைமலையை சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லா திவ்ய தேசத்து எம்பெருமானும் என்னுடைய திருமேனியில் வந்து புகுந்துராப்புல இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்படுறாருங்க. அதனால பேரேன் என்று உன் ஹிருதயத்தை விட்டு பேர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லும்படியாக பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று ஆழ்வார் அப்படியே ஆச்சரியமாக அனுபவித்து கொண்டு போவதற்கு முன் திருநாட்டுக்கு எழுந்தருள பண்ணுவதற்கு முன்பாக ஆழ்வாருடைய திருமேனி அனுபவிக்கக்கூடிய எம்பெருமான் இவர் மலைன்னு சொன்னதுதான் தாமதம். என்ன மலைன்னு பார்த்தான், திருமாலிரும் சோலை அப்படின்னு சொன்ன அந்த வேகத்திலேயே நெஞ்சு உள்ள அப்படியே நிறைய புகுந்துட்டான் அப்படின்னார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாய மணால நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனி உலகே என்னென்னு உனக்கிடமாயிருக்க என்ன உனக்கு குறித்தாக்கினே என்று பெரியாழ்வார் தெரிவித்தார் சென்னியோங்கு பதிகத்தில். இப்படி எம்பெருமான் தானாகவே வந்து உள்ள பூந்துற நிலைமையே ஒவ்வொரு ஆழ்வார்களும் அவரவர்களுடைய அனுபவத்தாலே தெரிவிக்கிறார்கள். அத்தியாச்சரியமான விசேஷம். அரவிந்த பாவையும் தானும் வந்து புகுந்துன்னுட்டார் இன்னொரு பதிகத்தில். அதனால இப்போ பண்டன்று பட்டினங்காப்பு அந்த பட்டினங்காப்பு அந்த பதிகத்திலையும் நெய்க்குடத்தை பற்றி ஏறு மெரும்புகள் போல் நிறந்த அந்த பதிகத்திலையும் தெரிவிக்கும் போது கடைசியில் தெரிவிக்கார். அதாவது அரவத்த மலியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு அங்கே ஆழ்வார் தெரிவித்த பிரகாரம் இங்கே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார் பேரே உரைகின்ற பிரான் இன்று வந்து பேரேன் என்று நெஞ்சு நிறைய புகுந்தான். அதுக்கு என்ன பண்ணார், காரேழ் கடலேழ் மலையேழ் உலகுண்டும் ஆறா வயிற்றானை அடங்க பிடித்தேனே. அப்படி எம்பெருமான் எழுந்திருக்கக்கூடிய திவ்யதேசங்கள்லாம் எங்கே இருக்கோ அந்த எம்பெருமானே ஆறா வயிற்றானே, ஏன்னா என்ன அப்படியே முழுங்கிட்டானே, அப்பேற்பட்ட எம்பெருமான் ஆச்சு. அதனால் அவனை அடங்க பிடித்தேனே அப்படின்றார். பரிபூர்ண விஷயீகாரம் செய்தவர்களாக இருக்கக்கூடிய எம்பெருமானை எனக்கு விஷயீகாரமாக ஆகும்படி பண்ணிக்கொண்டேன் அப்படின்னு ரொம்ப அழகாக தெரிவித்த இந்த ரகசியமான விஷயத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் தன்னுடைய 98வது பாட்டிலே ரொம்ப அழகாக தெரிவிக்கார். திருமால் தன்பால் விருப்பம் செய்கின்ற நேர்கண்டு அருமாயத்தன்றகல்விப்பானின் பெருமாள் நீ இன்னு என்பால் செய்வான் என்னென்ன இடருற்று நின்னான் துண்ணுபுகழ் மாறனைத்தான் சூழ்ந்து அப்படின்னு ரொம்ப அழகாக முடிக்கிறார். இங்கே அதனுடைய அர்த்தத்தை ஒரு வாரம் அனுபவிக்கலாகிறது நமக்கு. திருமால் அந்த செய்யப்பதியானவன் தன்பால் தம் விஷயத்தில் ஆழ்வார் விஷயத்தில் விருப்பம் செய்கின்ற நேர்கண்டு அத்தியாதரம் செய்யும்படியான விஷயத்தை கண்டு ஆதரத்தோடு வந்துட்டானா எம்பெருமான். அப்படி விருப்பம் செய்கின்ற நேர்கண்டுன்னார். ஆதரத்தோடு வரக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு சுவாமி நம்மாழ்வார் அன்று அருமாயத்து அகல்விப்பானின் எம்பெருமானே அன்று அனாதிகாலமே பிரகிருதியில் இட்டு என்னை வைத்து அகத்து விடுவானேன். அப்போ ஏன் அப்படி வச்ச, இப்போ எப்படி இவ்வளோ துறை வேகத்தோடு வர அப்படின்னு கேள்வி கேட்குறார். அன்று அருமாயத்து அகல்விப்பானேன். அன்று அனாதிகாலமாக, அன்றுனா அப்போது முதல் கொண்டு என்னை எப்பொழுது இந்த ஜென்மாவை எனக்கு கொடுத்த ஆரம்பிச்சையோ அதிலேருந்து ஆரம்பித்து அனாதிகாலமாக பிரகிருதியிலேயே இட்டு வைத்து ஏன் அகற்றி வச்ச விடுவான் என் இன்று இப்போது என்பால் என்னிடத்துல நீ பெருமாள் செய்வானென். பெருமாள் செய்வான் மிக வியாமோகம். மால்னா இந்த இடத்துல வியாமோகம்னு அர்த்தம். இங்கே நீ பெருமாள் செய்வானின் மிக்க வியாமோகத்தை செய்வார். எதுக்காக செய்கிற என்ன அப்படின்னு கேட்க துண்ணுபுகழ் மாறன் தான் சூழ்ந்து இடருற்று நின்றான் அப்படி கேட்க மிக்க புகழுடைய அந்த ஆழ்வாரை தான் வளைந்து அவன் கேள்விகளை விடை சொல்ல முடியாமல் விம்மல் தும்மலாய் நின்றான் இடருற்று நின்றான் எம்பெருமான் அப்படின்னா திருமால் வந்து இடருற்று நின்றான்னு கடைசியாக அதோடு முடிச்சுக்கணும். முதல் வாக்கியத்தில் திருமால் தம்பால் ஆரம்பிக்கிறார் இல்லையா, அந்த திருமால் என்ன பண்ணினான்னு கேட்டா இடருற்று நின்றான். எங்கே அது 3வது வரி கடைசியில் வர, அதாவது இன்று என் தன்பால் செய்வான் என்னென்ன இடருட்டு நின்றான் அப்படிங்கிறார். அதோடு அன்வயம் பண்ணிக்கணும். அந்த திருமால சிவப்பதியானவன் தன் விஷயத்தில் இப்படி ஆதரத்தோடு வந்து துறை ஒரு வேகம் உந்த இப்பொழுதே அழைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறானே, இத்தனை நாள் ஏண்டா என்னை இப்படி விட்டு வச்சேன்னு பெருமாளை கேட்க பெருமாளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் மிக்க புகழையுடைய ஆழ்வாரை தான் வளைந்து நின்றான், தான் சூழ்ந்துன்னு சொல்கிறார். இங்கே முடிக்கும் போது துண்ணுபுகழ் மாறனைத்தான் சூழ்ந்துன்னு முடிக்கிறார் இல்லையா, அந்த மாறனை என்ன பண்ணார், சூழ்ந்து நின்றுட்டான், வளைச்சு நின்றானான். என்ன பதில் சொல்ல தெரியாமல், ஆனால் தலையை கவிழ்த்துண்டு காலால் கீறிண்டு பூமியை அவ கேட்ட கேள்விக்கு விட சொல்ல மாட்டாமல் விம்மல் தும்மலாய் நின்றான். பேச தெரியல எம்பெருமானுக்கு. அப்படி நின்றான்ற விஷயத்தை
ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிச்சிருக்கார் மாமுனிகள். இதற்கு அடுத்தபடியாக தான் அர்ச்சிராதி கவன விஷயத்தை தெரிவிக்கணும். நாளைய பாட்டிலே 99வது பாட்டிலே அர்ச்சிராதி கமன விஷயங்கள்லாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதுவும் ஆழ்வார் தெரிவித்த விஷயத்தையும் மாமுனிகளும் ரொம்ப அழகாக தெரிவிச்சிருக்கிறார். சூழ்ந்து நின்ற மால் விசும்பில் தொல்லை வழிகாட்டுன்னு நாளைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். அப்பேற்பட்ட அர்ச்சிராதி கமனத்தை சொன்ன சூழ்விசம் பணிமுகில் தூரியம் முழக்கினங்கிற 99வது பாட்டுக்கு சேர திருவாய்மொழியிலே 10ஆம் 10 9ஆம் பதிகத்தையும் அனுபவிக்க இருக்கிறோம் என்பதாக சொல்லி இன்றைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுகிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.